ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெல்ஃபின் டாமினிக் கிச்சடி லைஃப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நறுக்குன கேரட், பீன்ஸ், துருவின தேங்காய், நறுக்குன வெங்காயம், பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 கொத்து கருவேப்பிலை, தண்ணி, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஆயில். இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கணும். கடாய் நல்லா சூடானதும் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் ஜீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, நறுக்கின வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம் வெந்திருக்கான்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுருள வற்றணும். இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். இதுக்கப்புறம் மூடி போடாமல் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பொரியலை சாம்பார் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டீங்கன்னா லைஃப்பை லென்த்தியாக மாற்றிடலாம். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.